திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் கிராமம். மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்த அடிவாரம். அவ்வப்போது தென்மேற்கு சாரல் துளிகள் விழுந்த வண்ணம் இருக்கின்ற பூமி. தரிசாய் கிடந்த பூமிக்கு பரிசாக வந்தது நெல்லிக்கன்றுகள். ஆம், அவ்வை அதிகமானுக்கு கொடுத்த நெல்லிக்கனிகளை தாங்கிய மண் என பசுமை போர்த்திய ரம்மியமான சூழலில் அமைந்திருக்கிறது நிவி ராஜேந்திரன் அவர்களின் நிவி கார்டன். 10 ஏக்கரில் ஆரம்பித்து இன்றைக்கி 300 ஏக்கர் வரைக்கும் முழுக்க இயற்கை விவசாயத்தில், அதாவது ரசாயன உரங்கள் ரசாயன மருந்துகள் போடாமல் நெல்லிக்கனி சாகுபடி மட்டும் இல்லை, ஒட்டு ரகங்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிருக்கு. இந்த ஒட்டு நாற்றுகள் நிவி கார்டன்ஸ் அப்படிங்கிற பண்ணையிலிருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, வட மாநிலங்கள் மட்டும் இல்லை, கிழக்கு பாகிஸ்தான் எல்லையான திரிபுரா வரைக்கும் இந்த நிவி கார்டன்ஸ்லேருந்து போயிருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு, ஒரு இயற்கை விவசாயி எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிவி கார்டன்ஸ் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன். கனிகளிலே மிக உயர்ந்த கனியாக கருதப்படுவது நெல்லிக்கனி. சரித்திர காலத்திலிருந்து ஔவையார் காலத்திலிருந்து மிகவும் அற்புதமான கனி என்று பெயர் எடுத்ததோடு அல்லாமல் உடலில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் அகற்றி அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தி நன்மை பயக்கக்கூடிய ஒரு கனியாக இருக்கிறது நெல்லிக்கனி. காத்தாடி கம்பெனிக்கு நிலத்தை வித்தா நல்ல விலைக்கு போகும் என சொல்லி மனதை மாற்ற பார்த்தவர்களுக்கு மத்தியில் 100% இயற்கையான முறையில் 160 ஏக்கரில் நெல்லி மரங்களை நட்டு வளர்த்தி பராமரித்து வருகிறார் நிவி கார்டன் உரிமையாளர் நிவி ராஜேந்திரன். உடக்கா மொட்டு விடாத காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணி வசதியே இல்லாத ஒரு பூமியில் பல்லடத்துக்கு அருகில் வாவிபாளையம் கொசவம்பாளையங்கிற இடத்துல ஒரு 10 ஏக்கரில் ஆரம்பித்து இன்றைக்கி 300 ஏக்கர் போயிருக்கேன். அப்படின்னா என்னை போன்ற விவசாயிகள் நிறைய பேர் உற்பத்தி ஆகணும். விதை போடுறோம், விதையிலிருந்து அப்படியே செடியாக ஒரு 6-7 மாதம் முளைச்சி அப்படியே ஒரு வந்த உடனே நம்ம பேனா திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த அளவுக்கு வந்த உடனே அதை நம்ம இப்போ நம்ம கனி காய்ச்சிக்கிட்டு இருக்குதே, இந்த கனியிலிருந்து இந்த சயான் அப்படிங்கிற இந்த ஒரு கொப்பு அந்த பென்சில் பேனா திக்னஸ் அளவுக்கு வெட்டி நம்ம அந்த தாய் செடியான விதையை போட்டு நம்ம பாக்கெட்டில் முளைக்க வைக்கிறோமே, அதில் மேலே இந்த வி முறையில் நம்ம ஒட்டு கட்டி அதை நம்ம வீரிய முறையில் வரும்போது தான் இந்த ஒட்டு ரகங்கள் 2 ஆண்டுகள்லேயே காய்க்கு தொடங்கிடுது. ஒரு நெல்லிக்கனியை ஒரு 10 ஏக்கரில் சாகுபடி பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்கடி சாகுபடி பண்ணோடனே கொண்டு போய் சந்தைப்படுத்துறதுக்கு ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டு, கோவை மார்க்கெட்டு, இன்னும் கேரளா சந்தைகளுக்கு கொண்டு போகிறோம். நேரடியாக கொண்டு போனோடனே ஒரு நாளைக்கு நெல்லிக்கனி 15 ரூபாய்க்கு விற்கிது, அடுத்த நாள் 25 ரூபாய்க்கு விற்கிது, அடுத்த நாள் 10 ரூபாய்க்கு வருது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கே ஆள் இல்லை. திருப்பி அந்த வேன் வாடகைக்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழலில் போயிருக்கேன். பல முறை நெல்லிக்கனியை சாகுபடி பண்ணி கீழையெல்லாம் கொட்டியிருக்கேன். கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டாலும் தாங்கக்கூடியது நெல்லி. இலையெல்லாம் உதிர்ந்து போனாலும் ஒரு மழை கிடைத்ததும் திரும்பவும் துளிர்த்திடும். 2-3 வருடத்திற்கு முன் தென்னையெல்லாம் பட்டுப்போன சமயங்களில் கூட நெல்லி வறட்சியை தாங்கி நின்றுடுச்சு என்கிறார் நிவி ராஜேந்திரன். ஒரு நர்சரியாக வைத்து இருந்த காலத்திலே நாங்கள் அவரோடு பழகியிருக்கிறோம். ஒரு சாதாரண நிலையில் இருந்து ஒரு நபர் உயர்வதற்கு முயற்சி என்று சொல்வது, அப்படி முயற்சி என்று சொல்லுகிற நிலையிலே தன்னுடைய சிறப்பை ஒரு துறையிலே சிறப்பாக, அதுவும் உலகம் பாராட்டக்கூடிய அளவிலே அவர் செய்திருப்பது எனக்கு மிகவும் உயர்ந்ததாக தெரிகிறது. கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு,
கார்ப்பு இந்த சுவையெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இந்த நெல்லிக்கனியில் வந்து அறுசுவை இருக்குது. அதை விட முக்கியமாக வைட்டமின் சி வந்து 100 கிராமில் 920 மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 50 மில்லிகிராமாவது வைட்டமின் சி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். ஆனால் மற்ற பழங்களில் காய்கறியில் அவ்வளோ வைட்டமின் சி இல்லை. ஆனால் நெல்லிக்கனியில் வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான கனியில், ஒரு தெய்வீக கனியில் இவ்வளோ கொட்டி கிடக்குது. அதை விட முக்கியமாக சித்த ஆயுர்வேதத்தில் நெல்லிக்கனி கலக்காத மருந்தே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த நெல்லிக்கனியுடைய மகத்துவம் இருக்குது. இயற்கை இடுபொருட்களை இட்டு செய்கிற நெல்லியிலே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடியதை, அந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்கனி என்று சொல்லுகிறார்கள். அது அவ்வை அதிகமானுக்கு கொடுக்கிற போது வாழ்நாள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்கு, வாழ்நாள் சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ்நாள் அதிகமாக இருக்க வேண்டுமானால் 2 அடிப்படையைத்தான் சொல்வார்கள். அதில் ஒன்று இந்த நெல்லி, இன்னொன்று ராயல் ஜெல்லி என்று சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தோம்னா 13 ரகங்கள் இருக்குது. நம்ம மகாராஷ்டிரா ரகமான பிஜிகே ரகம் கூட அங்கே வச்சுருக்கோம். குஜராத் ரகமான ஆனந்த் ரகங்கூட நெல்லிக்கனியில் இருக்குது. இவ்வளோ ரகங்களும் இப்படி கலந்து நடும்போது நமக்கு மகரந்த சேர்க்கை அதிகமாக வருது. அப்போ காய்ப்பு கூடிக்கிட்டே இருக்கு. நெல்லி மிக உயர்ந்த கனி. அதை மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எது அவசியமோ அதை நிவி ராஜேந்திரன் அவர்கள் செய்வதனாலே அவரை நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த வனப்பகுதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு வனமாக இருக்கிறதே ஒரு சோலையாக மாற்றிட்டார். எதிர்காலங்களில் இது போக எல்லாரும் இதை முன்னோடியாக வச்சு எதிர்காலங்களில் தமிழ்நாடு, இந்தியா, உலக லெவலில் இதை முன்னோடி எடுத்து சென்றோம்னா எதிர்காலங்களில் மழைப்பொழிவு என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைய, அதற்கு ஒரு உற்ற துணையாக இன்றைக்கு நிவிகார்டன் ராஜேந்திரன் மச்சான் அவர் செயல்பட்டிருக்கிறாரு. தங்களுக்கு தேவையான நெல்லி நாற்றுகளை ஒட்டுக்கட்டுதல் முறையில் தனது தோட்டத்திலேயே உருவாக்கி கொள்கின்றனர். இதற்கு உதவியாக இத்தொழில்நுட்பம் தெரிந்த வடமாநில தொழிலாளர்கள் சிலரையும் இங்கு பணியில் அமர்த்தியுள்ளனர். இப்போ இங்கே இந்த இடத்த பற்றியும் இந்த இடத்துல தயாராகிற நெல்லிக்கனி பற்றி நான் என்ன தனியாக சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, சித்தர்கள் வந்து ஒவ்வொரு மூலிகைக்கும் அதனுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது அந்த மூலிகை எந்த இடத்துல விளையுது, அந்த இடத்தினுடைய மண் வகை, அந்த இடம் இருக்கிற சூழல், இதையெல்லாம் வச்சு அந்த மூலிகையினுடைய சிறப்பை பற்றி சொல்லுவாங்க. இங்கே தயாராகக்கூடிய இந்த நெல்லிக்கனி என்பது இந்த கொடைக்கானல் மலைச்சாரல், அதாவது பன்றிமலை சாரலில் அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்குது. அங்கிருந்து அந்த மலைச்சரிவில் வரக்கூடிய தண்ணிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த தண்ணியை வச்சே பயன்படுத்துறதுனால இந்த மலை மேலே எவ்வளவு மூலிகைகள், எவ்வளவு தாவரங்கள் இருக்குதோ அவைகள் அத்தனை தாவரங்களினுடைய அந்த மூலிகை சாரம் நிறைந்த செறிவும் இங்கே இருக்குது. அதோட எவ்வளவு மிருக வகைகள் இருக்குமோ அவைகளினுடைய கழிவுகளும் இங்கே வர்றதுனால இந்த இடத்தினுடைய சிறப்பு சொல்லி மாளாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நெல்லிக்கனி விளையிறதுனால அதனுடைய சிறப்பையும் நாம் வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் பொருந்தி இருக்கிறதுனால அவர் தயாரிக்கிற அந்த நெல்லிக்கனி சாறில் வந்து எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாமல், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா கலப்படம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரு உண்மையான சாறு தயார் பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒரு அற்புதமான ரோல் மாடலாக இருக்கிறதுனால இதெல்லாம் மிகச்சிறந்த சிறப்புடையது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இவரை புகழணுங்கிறது எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு அவர் நிறைய செய்திகளை சொல்கிறாரு அப்படிங்கிறது, மிக சிறப்பான முறையில் செயல்படுறாரு அப்படிங்கிறதுல நான் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்கிறேன். நெல்லிக்கனியோட சிறப்பு அம்சங்களை பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் நெல்லிக்கனி சாப்பிட்றனால என்ன விளைவுகள் அப்படின்னு கேட்டால், நெல்லிக்கனி சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் பூரா வெளியேற்றப்பட்டு உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு நெல்லிக்கனி தோட்டம் அமைஞ்சிருக்கிறதே வந்து உண்மையிலேயே இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது மிகவும் அற்புதமாக இருக்குது. நிலத்தினுடைய எல்லையோரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மரக்கன்றுகளை வளர்த்திருக்கிறார். நவீன விவசாய முறையில் கம்பி வேலிகளுக்கு பதிலாக 160 ஏக்கரை சுற்றி
இவர் உருவாக்கியிருக்கும் உயிர்வேலி முறை மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் தேக்கு, குமிழ், மலைவேம்பு, வாகை போன்ற பல வகை மரங்களில் இருந்து 2 லட்சம் கன்றுகளை நடவு செய்துள்ளார். பின் நாட்களில் இம்மரங்கள் மலையீர்ப்பு விசையாகவும் செயல்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு விவசாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிவி ராஜேந்திரன் மாதிரி ஒரு முன்னோடிகள் இருப்பது நமக்கு மிகவும் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அவங்கள பார்த்து நமக்கு ஒரு நம்பிக்கை நாம் அதை கண்டிப்பாக கடைபிடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முன்னுதாரணமாக 2 லட்சம் மரக்கன்றுகள் வளர்ந்து இது பலனடைகிற பொழுது தனிப்பட்ட ராஜேந்திரனுக்கு மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுக்கே பயன் தரக்கூடிய வகையிலே இந்த மரம் வளர்ப்பு அமையும். இது நிறையா ஓடைகளில் தண்ணி போயிட்டு இருந்த ஒரு பகுதி, பல ஓடைகளாக இருந்த ஒரு பூமியை ஒரு சமப்படுத்தி ஒவ்வொரு வயலும் ஓடையாகவே ஒரு செக் டேமாகவே பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு 100 இல்லை 200 அளவு மழை பெஞ்சதுன்னா கூட ஒரு டிராப் தண்ணி வெளியில் போகாது, அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். நம்ம தோட்டத்தை சுற்றி ஒரு 5 செக் டேமுகள் அமைச்சு ஒவ்வொரு தண்ணியும் ஒரு அதிகபட்சமாக மழை வர்றதையெல்லாம் அதை சேமித்து வச்சுக்கிறோம். 2000-3000 ஏக்கரில் நடுற மரத்தை ஒரு அடிக்கு ஒரு அடிங்கிற அந்த உயிர்வேலியை அமைச்சிருக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நான் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. நீர் மேலாண்மை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய நிலத்தின் சரிவான ஒரு பகுதியில் மழைநீர் சேகரிப்பு குட்டையை அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அது பண்ணை குட்டைன்னு சொல்லுவாங்க. இவர் அதை கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரில் அமைச்சிருக்காரு. ஒரு 30-40 அடி ஆழத்தில் அமைச்சிருக்காரு. அந்த மலையிலேருந்து வர தண்ணி மழை காலத்தில் அப்படியே தேங்கி நிற்கும். இவருடைய நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இவர் தண்ணி வறட்சியிலையும் கூட இவருக்கு தண்ணி இருக்கும். எதிர்காலத்தில் இது ஒரு பயிற்சி கல்லூரியாக, இயற்கை வேளாண்மை கல்லூரியாக பயிற்சி பட்டறையாக மாற்ற போகிறாரு. அதுக்கான வேலை தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதை எனக்கு சொல்லி கொடுத்தது திரு கோ நம்மாழ்வார் ஐயா தான். இங்கே எங்களுடைய பண்ணைக்கு கோ நம்மாழ்வார் ஐயா பல முறை எங்கள் பண்ணையை பார்த்து வியந்தது மட்டும் இல்லாமல் நெல்லிக்கனியை பார்த்து இவ்வளோ கனி கொடுக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஒரு இடம். ஏன்னா அவங்கெல்லாம் என்னை போன்ற விதைகளை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க விதைச்சிருக்காங்க. என்னுடைய பையனுக்கு வயது 21 ஆகுது. அவருக்கு வாலறிவன் அப்படின்னு ஐயா பேர் வச்சதுக்கு ஒரு 4ஆம் ஆண்டு நினைவில் இன்றைக்கி ஐயாவை ஒரு நன்றியோடு நினைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. நஷ்டமில்லாமல் விவசாயம் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நெல்லி தோட்டத்தில் 3 பக்கம் மலைகள் சூழ்ந்த பகுதியில் மிக அருமையாக மழைநீரை சேமிக்கிறாங்க. அந்த மழைநீர் எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் செக் டேம் கட்டி மலையிலிருந்து வர்ற இயற்கையான மழை சத்துள்ள தண்ணியை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி செக் டேமில் ஸ்டோர் பண்ணி அதை எல்லா மரங்களுக்கு ட்ரிப் சிஸ்டம் மூலமாக சொட்டு நீர் பாசன முறையில் மிக அருமையாக எல்லா செடிகளுக்கும் பயிர் அனுப்பிச்சி விட்டு செடிகள் இயற்கையான வளத்தினால் வளருது. அதில் விளையக்கூடிய நெல்லியானது ஒரு சத்துள்ளதாகவும் எந்த ஒரு இன்ஆர்கானிக் கெமிக்கல் கண்டென்ட் எதிர் இல்லாமல் இயற்கையோட குணங்களோடு இருக்கிறனால இதில் இயற்கையில் விளைக்கிட்ட எல்லா 100% அந்த சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு ஜூஸ் வடிவில் எடுத்து நிவி நெல்லி சாறுங்கிற முறையில் பேக் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் மக்களுக்கு சென்றடைகிற வகையில் அருமையான பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இயற்கை முறையில் விளைந்த நெல்லிக்கனிகள் பக்குவமாக பறிக்கப்பட்டு தனி வண்டிகள் மூலம் தங்களுடைய நிவி தொழிற்சாலைக்கு வந்தடைகிறது.
இங்கே நம்ம கம்பெனியில் வந்து நார்த் இந்தியன் லேபர்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்துங்க ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து எவ்வளோ ஹைஜீனிக்காக வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைஜீனிக்காக வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறங்கிற ஒரு மோட்டிவேஷனோட கொடுத்துட்ருக்குறோம். ஒரு பெரிய வடிவிலான தொட்டியில் அனைத்து கனிகளும் சுத்தமான தண்ணீரில் கழுவப்படுகின்றன. பின் இயந்திரத்திற்குள் கனிகளை அனுப்பும் பணி ஆரம்பமாகிறது. இங்கும் இரண்டாவது முறையாக தண்ணீரில் கழுவப்பட்டு உள்ளே செல்கின்றன. நல்ல கனிகள், அடிபட்ட கனிகள், துகள்கள் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தரமான கனிகள் மட்டுமே சாறு பிழியும் இயந்திரம் உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த நெல்லி எல்லா வகையிலேயும் சிறப்பானது. பல வகையான சத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட கழிவுகளை வெளியேற்றுவதிலே மிக உயர்ந்ததாக. ஒரு டம்ளர் நெல்லி ஜூஸுக்கு பதிலாக 2 டம்ளர் சாப்பிட்டீர்களானால் கழிவுப் பொருட்கள் இல்லாமல் செய்கிற போது மனிதனுடைய வளம் சிறப்பாக இருக்க முடியும். நெல்லியை நீங்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தி வந்தீர்களானால் உங்களுடைய ஆற்றல் எல்லா வகையிலையும் சிறப்புற்று இருக்க முடியும். சாறு, சக்கை என தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றன. சக்கைகள் காய வைக்கப்பட்டு மீண்டும் உரமாக செடிகளுக்கே செல்கிறது. நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு விவசாயி வந்து தான் உற்பத்தி பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் அதை மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றணும். பறிக்கிற நெல்லிக்காயை தன்னுடைய தோட்டத்திலேயே ஒரு ஃபேக்ட்ரி, தற்சார்பு விவசாயம்னு சொல்கிறது. அது நெல்லிக்காய் சாறு முழுக்க 100% இயற்கை. அந்த நெல்லிக்காய் சாற்றை பதப்படுத்தி இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்திருக்காரு. உற்பத்தி பண்ணுற இடத்துலையே நெல்லிக்கனியை பறிக்கிறோம். அதை கொண்டு போய் எங்களுடைய நவீன இயந்திரத்தில் நெல்லிக்கனியை அப்படியே அந்த ஆட்டோ மிஷினில் கொட்டுறோம். அந்த ஆட்டோ மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த கன்வேயரில் நெல்லிக்கனி தொட்டியில் கழுவி அந்த ஆட்டோ மிஷினில் கன்வேயரில் போனதுக்கப்புறம் அது வந்து அப்படியே கொட்டை தனியாக அந்த சக்கை தனியாக எடுக்குது. அதுக்கப்புறம் சாறு அப்படியே பிழிஞ்சு சக்கை தனியாக போயிடுது, சாறு தனியாக வந்துடுது. அவருடைய வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் செய்கிறத நீ செய்யாத, மாற்றி யோசினா ஜெயிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம். சாறுகள் தரமான முறையில் பாட்டில்களில் அடைத்து வெளி மார்க்கெட்டுகளுக்கு நிவி நெல்லிச்சாறாக விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. நான் ஒரு இயற்கை விவசாயியாக இருந்தாலும் கூட என்னுடைய பொண்ணை வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி படிக்க வச்சுருக்கிறனால இது வந்து முழுக்க ஒரு ISO 22000 சர்டிஃபிகேஷனோட GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனோட ஆர்கானிக் அங்கக சான்று, தமிழக அரசனுடைய சான்று பெற்ற இந்த நிவி ஆம்லா ஜூஸ் அப்படின்னு நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பஞ்சாபில் தான் இந்த மாதிரி உணவு பதப்படுத்தி ஏற்றுமதிகள் அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எங்களுடைய நிவி ஆம்லா ஜூஸை கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது இந்தியாவிலேயே இந்த நிவி ஆம்லா ஜூஸ் மாதிரி ஒரு ஜூஸை யாருனாலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்களுக்கு சான்று வழங்கியிருக்காங்க. சாதாரணமாக ஒரு 10 ஏக்கரில் பயிரிட்டு அந்த 10 ஏக்கர் நெல்லிக்கனியை அதை சாராக்கி, அதை மூலப்பொருளாக்கி, முடிவுப் பொருளாக்கி, அதை விநியோகம் செய்ததன் மூலம், அதை சந்தைப்படுத்தியதன் மூலம் நிச்சயமாக இந்த 140 ஏக்கர் நிலத்தை வாங்கி இது முழுவதும் நெல்லியாக பயிரிட்டு ஏழை முதல் பணக்காரன் வரை நோய் அகற்றுகின்ற இந்த நெல்லிச்சாற்றை விநியோகிக்கின்ற ராஜேந்திரன் பாராட்டுக்குரியவர். ஒரு 19 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சாறு வடிவில் ஈஸியாக பருகிற மாதிரி இந்தியாவிலேயே முதலாக இந்த நிவி ஆம்லா ஜூஸ் தான் முதலாக கொடுத்தோம் அப்படிங்கிறத பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். நிவி ஆம்லா ஜூஸ் அப்படின்னு இன்றைக்கி வந்து நிறையா மெடிக்கல்ஸில் பார்க்குறீங்க, இயற்கை அங்காடிகளில் பார்க்குறீங்க, நிறையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்க்குறோம். ஆனால் இது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இன்னும் மேலை நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இயற்கை விவசாயி.
நிவி ஆம்லா அவங்களுக்கு வந்து அட்டைப்பெட்டி நாங்கள் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 கம்பெனிக்கு பக்கமாக நாங்கள் எங்களோட ப்ராடக்டை கொடுத்துட்ருக்கோம். லாப நோக்குக்காக நாங்கள் நிறையா கம்பெனிக்கு பண்ணாலும் சில கம்பெனிக்கு நாங்கள் பொருள் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு திருப்தின்றதை கிடைக்குது. நம்ம நிவி ஆம்லாவில் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் எந்த உரமும் இல்லாமல் இயற்கையான மழைநீரை சேமித்து அதிலிருந்து விவசாயம் பண்ணி தரமான முறையில் தயார் பண்ணி மக்களுக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நிவி நெல்லிச்சாறு விநியோகஸ்தகராக இருக்கிறேன். குறைஞ்சு நாங்கள் ஒரு 500-600 மெடிக்கல் ஷாப், டிபார்ட்மெண்ட் ஸ்டோப்னு கடையில் வந்து கொடுத்துட்ருக்கோம். கடந்த 5 வருஷத்துக்கு முன்னால் நெல்லிச்சாறுன்னு கொண்டு போய் திருப்பூர் பகுதியில் கொடுக்கும்போது படித்தவங்க கூட நெல்லிச்சாறை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய பொருளுடைய தரத்தையும் தொடர்ந்து நாங்கள் பரிசீலித்து கொண்டே இருக்க போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் ஒரு 6 மாதத்தில் கிடச்சிது. குறிப்பாக சொல்ல போன வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பொருள் கிட்டத்தட்ட 20 வருடம் 25 வருடமாக இயற்கை விவசாயம் செய்யப்பட்ட மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நெல்லிக்கனியை கொண்டு இயற்கையான முறையிலே தொழில்நுட்பத்தோடு இன்றைக்கு நெல்லிச்சாறை தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள், அது தொடர்பாக திருப்பூர் மக்கள்லாம் மாசு குறைஞ்சு மருத்துவமனைக்கும் தன்னுடைய உடலை வந்து காப்பாற்றிக்கிறதுக்குமே செலவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய திருப்பூரில் எங்களுடைய பொருள் கொண்டு போகும்போது சர்க்கரை நோயால் இருக்கனாலும், உடல் பருமனாக இருக்கனாலும், ப்ரெஷர் பிரச்சனை, இந்த மாதிரி நோய் தொந்தரவு இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, இயற்கையான முறையில் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்கும்போது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய உடம்புல மாற்றம் கிடந்தது. எங்களுடைய வியாபாரம் திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கி இன்றைக்கி இந்தியா முழுவதும், ஏன் அயல் நாடுகள்லையும் கூட எங்கள் நிவி நெல்லிச்சாறு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போடக்கூடிய அளவில் இருக்குது. மெயினாக வந்து நெல்லிக்காய் சாறு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையுது, ஆயுசு கூடுது. நிவி ராஜேந்திரன் அவர்கள் முழுக்க இயற்கை முறையிலேயே செய்வது மிகவும் பாராட்டக்கூடியது. இயற்கை முறையில் செய்து எளிமையிலே எல்லா மக்களுக்கும் சென்றடைகின்ற இந்த சிறப்பை செய்கிற ராஜேந்திரன் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏழை குடும்பத்தினரும் நடுத்தர மக்களும் என அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு ராயல் ஃபுட்டாக, உயர்தர உணவாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நிவி நெல்லிச்சாறு நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சள் கலந்த நெல்லிச்சாறு கொடுத்தாரு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வந்து உடம்புல மாற்றம் தெரியுது. வயிறு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, எவ்ரிடே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து ஆர்கானிக் முறைப்படி இவருக்கு தயாரிக்கிறது வந்து சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். இதை உபயோகிக்க தான் அதனுடைய பலன் எனக்கு தெரிய வந்தது. இப்போ கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிட்டு வரேன். நான் இது குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்குறேன். நான் வீட்டில் ஒய்ஃபுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா வந்து ஒரு இயற்கை விவசாயி, இவ்வளோ தூரம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணி ஜூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. என்னோடய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய அப்ராடு ஃபாரின் எல்லா கண்ட்ரிஸுக்கு போய் அங்கே இருக்க ஃபுட் யூனிட்ஸ் எல்லாம் பார்த்து அங்கே என்ன ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஃபுட்டுகள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே ஸ்டாண்டர்டுக்கு நாங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த நெல்லிக்காய் எங்காவது சந்தையிலே ஓரத்தில் கிடைக்குமா, மார்க்கெட்டிலே கிடைக்குமா என்கிற நிலை போய் இன்றைக்கு அந்த நெல்லிக்கனியை சாராக்கி பதப்படுத்தி பாட்டிலே அடைத்து அனைத்து மக்களுக்கும் நாடெங்கிலும் கிடைக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் ராஜேந்திரன் அவர்கள். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை இன்னும் 20 ஆண்டுகள் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இயற்கை சார்ந்த பொருட்களும் இயற்கை சார்ந்து தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் தான் நம் நாட்டில் இருக்கும். ஒரு 16 வருஷங்களுக்கு முன்னாடி நிவி ஆம்லா ஜூஸ் அப்படின்னு வந்து நெல்லிச்சாறை வந்து அறிமுகம் பண்ணி மார்க்கெட்டில் வந்தோம். நிவி கார்டன்ஸ் வந்து ஆர்கானிக் ப்ராடக்டில் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய முன்னோடி நிறுவனமாக வந்து சந்தையில் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மர் நிறுவனமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிக்கு ஈக்குவலான அனைத்து உணவு தரச்சான்றுகளுமே நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். இந்தியா ஃபுல்லாக வந்து எங்களுடைய ஆம்லா ஜூஸ் ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆம்லா ஜூஸ் இல்லாமல் ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், அது இல்லாமல் US, UK, கல்ஃப் கண்ட்ரிஸ் வரைக்கும் கூட எங்களோட ஆம்லா ஜூஸ் ப்ராடக்ட் வந்துருக்கு. இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய வந்து நிவி கார்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வெற்றி பெற்றிருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா தரம். என்ன தரம்னா, ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் அவரோட தோட்டத்தில் இருந்து விளைவிக்கிற நெல்லிக்காய் வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து எந்த ஒரு இடைத்தரகர் இல்லாமல் நேராக வந்து
நம்ம வந்து சந்தைப்படுத்துறது தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணம். நாங்களே வந்து நெல்லி நாற்றுக்களாக உற்பத்தி பண்ணி அந்த நாற்றுக்களை கொண்டு போய் எங்களோட கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு மேலே எங்களோட ஆர்கானிக் ஃபார்மில் அந்த நாற்றுக்களை வச்சு பராமரித்து அதற்கப்புறம் வந்து அதனுடைய ஈல்டு எடுத்து அதிலிருந்து வர்ற நெல்லிக்கனிகளை வந்து இயற்கையான நெல்லிக்கனிகளை ஒரு சொட்டு உரம் மறந்து யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் நெல்லிக்கனிகளை கொண்டு வந்து எங்களுடைய ISO 22000 யூனிட்டில் அதை ஜூஸ் பண்ணி மருந்தகங்களிலும் பழமுதிர் நிலையங்களிலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அனைத்து கடைகளிலும் வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா பூரா நம்மளுடைய ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த நெல்லிச்சாறு அருந்தி உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு நீண்ட ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிவி ஆம்லா ஜூஸ் மட்டும் இல்லாமல் நிவி ஆம்லா டர்மரிக் அப்படிங்கிறது நெல்லிக்கனியும் மஞ்சள் சாரும் கலந்து கொடுக்குறோம். உலகத்திலேயே மருந்து நெல்லி மஞ்சள் தான், அது சாரி வடிவில் அழகாக கொடுக்குறோம் அந்த நிவி ஆம்லா ப்ளஸ் டர்மரிக் அப்படிங்கிறது. அதனால் ஒவ்வொரு இயற்கை விவசாயம் என்னை போன்று மதிப்பு கூட்டி வெற்றியாளராகணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கல்லும் முள்ளும் மட்டுமே விளைந்த தரிசு நிலத்தை பண்படுத்தி அதில் நெல்லிச் செடிகளை நடவு செய்தார் நிவி ராஜேந்திரன். இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வாரின் ஆலோசனைப்படி அதில் இயற்கை விவசாயம் மேற்கொண்டார். செடிகள் நிறைய நெல்லிக்காய் பிடித்து கொத்து கொத்தாக தொங்கியது. டன் கணக்கில் விளைந்த நெல்லியை சந்தைக்கு கொண்டு போனார். கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. பல சமயம் மாற்றி யோசித்தால் மகுடம் சூடலாம் என்ற வாக்கின்படி மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பத்தை கையில் எடுத்தார். விளைந்த நெல்லியின் ஒரு பகுதியை சாறு பொழிந்து கவர்ச்சிகரமான புட்டிகளில் அடைத்தார். அந்த தயாரிப்புக்கு நிவி நெல்லிச்சாறு என்று பெயர் வைத்து விற்பனை செய்தார். விற்பனைக்கு பல புதிய யுக்திகளை கையாண்டார். விற்பனை பெருகியது. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் விளைந்த மருத்துவ குணம் நிறைந்த நிவி நெல்லிச்சாருக்கு புவியெங்கும் மவுசு கூடி வருகிறது. இதற்கு காரணம் நிவி ராஜேந்திரன் அவர்களின் உழைப்பு, யுக்தி, தொழில் பக்தி.